வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இன்று மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு போய் இந்த ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று தான் என்னோட வேண்டுகோளாக இருக்கும் எப்போவுமே. இப்போ நேற்று ஒரு பெரிய சர்ச்சை. திமுகவில் இருக்கும் எம்பி தயாநிதி மாறன் அண்ணாமலையை ஒரு கோமாளி என்று கூப்பிட்டுட்டார் என்று. இப்போ எல்லோருமே கோமாளி தான். நீங்களும் கோமாளி, நானும் கோமாளி, இந்த நாடே ஒரு கோமாளி, மக்கள் எல்லோருமே ஒரு கோமாளி. ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம எல்லோரும் ஒரு கோமாளிகளாக தான் நடந்து கொள்கிறோம். இதுதான் உண்மை, யதார்த்தம். ஆனால் அது ஒரு எம்பி சொன்ன உடனே ஒரு பெரிய சர்ச்சை. நாட் தட் தயாநிதி மாறன் இஸ் எனி பர்ஃபெக்ட் ஆர் அண்ணாமலை இஸ் ரொம்ப பெரிய யோகி சிகாமணியும் கிடையாது. ஆகையால் அந்த தருணத்தில் அவர் அதை சொன்னது அது ஒரு பெரிய சர்ச்சை. இது ஒரு நேஷ்னல் சேனலில் அது ஒரு பெரிய ஒரு இதாக டிபேட்டாக நடத்துகிறாங்க. இதை விட பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவும் கிடையாது. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. நாட்டில் பொருளாதாரம் மோசமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இல்லை. யங் ஜென்ரேஷன் நிறைய பேர்த்துக்கு, இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி யாருமே பேசுவதில்லை. ஏனென்றால் மோடி ஆட்சிக்கு வரும்போது 2014 என்ன சொன்னார்? ஒரு வருஷத்துக்கு 2 கோடி மக்களுக்கு நான் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று. இந்த 10 வருஷத்தில் 2 கோடின்னு போட்டிங்கன்னா 20 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு செஞ்சுருக்கிறாருன்னா இல்லை. ரெண்டாவது பெரிய கேரண்டி, மோடி கேரண்டின்னு கத்திட்டு இருந்தார் இந்த எலெக்ஷன் பிகினிங்கில். இப்போ அந்த மோடி கேரண்டி நின்றுடுச்சு. இந்த மோடி கேரண்டின்னு சொல்லிட்டு இப்போ 2014 நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லி. எனக்கு அந்த 15 லட்சம் வேணாம்ப்பா. ஆனால் சொல்கிறேன், பாமர மக்கள் எவ்வளோ பேர் அதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்போ அந்த கேரண்டி எங்கே போச்சு? அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒன்று ஆரம்பித்தார். அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த ஆள் இந்த பேரட் மாதிரி பச்சைக்கிளி சொன்னதையே சொல்லிகிட்ருக்குமாம். அந்த மாதிரி மோடி அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில்னு அது ஒரு ஆட்டம் ஆடினார். அதுக்கப்புறம் ரெண்டாவது இதில் என்ன சொன்னார்? 2022க்குள்ளார நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு வருமானம் வரும்னு சொல்லிட்டு சொன்னார். இரட்டிப்பு வருமானம் வந்துச்சோ இல்லையோ, அவங்களோட வாழ்க்கையை சூன்யம் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ம் லாஸ்ன்னு ஒன்று கொண்டு அந்த விவசாயிகள் அவ்வளோ போராடினார்கள். அந்த பிரதம மந்திரிக்கு அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இங்கே ஈஷாவில் டான்ஸ் அப்படியே. அதில் அவரோட ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு பார்த்தோன்னா டான்ஸ், ட்ராமா, அதுக்கப்புறம் கூத்து, அதுக்கப்புறம் இந்த கூத்தாடிகள், தட் இஸ் இந்த சினிமா ஆக்டர்ஸை பார்த்தா அவருக்கு அப்படியே ஒரு குஷி வந்துடும். எஸ்பெஷலி அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். ஆனால் நம்ம பாமர மக்கள் நிஜமாகவே நாட்டு நலனுக்காக அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டானா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஏனென்றால் அந்த அப்பாயின்மெண்ட்க்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுப்பீங்க என்று கேட்பாங்க. இது நடந்தது. நான் இது மனோகர் பாரிக்கர், எக்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர், லேட் மிஸ்டர் மனோகர் பாரிக்கர்கிட்ட ஒரு 4th ஓப்பனாகவே சொன்னேன். அவரும் ஒத்துக்கிட்டார் நடக்குதுன்னு சொல்லி. ஏன்னா அவர் சிஎம்மாக இருக்கும்போது நடந்துருக்குது. நான் அகையில் கீதா சொல்கிறத நம்புகிறேன்னு சொல்லிட்டு அவரே ஓப்பன் இதில் 4th சொன்னார். இட் வாஸ் இந்த ஃபிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷனில் டெல்லி. அப்போ இந்த நிர்மலா சீதாராமன் இப்போ சொல்லுதே காசே இல்லைன்னா, இந்த பொம்பளை இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனப்புறம் மெட்ராஸில் நிறைய பேர் இந்த பிஜேபியில் கூத்து கடித்தாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் அந்த பொம்பளைக்கிட்ட வேணும்னா 25 லட்சம் கொடுக்கணுன்ட்டு. ஆனால் இந்த அம்மா பெரிய யோகி சிகாமணி என்ன சொல்கிறாங்க? நான் என்கிட்ட காசே இல்லைன்ட்டு. அப்போ அப்படியே உழைக்காமல், கஷ்டப்படாமல், வெயிலில் சுற்றாமல் அப்படியே ஒரு ராஜ்யசபாவில் பதவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படினாலும் நம்ம பதவி வாங்கிடலாம். ஏன்னா எஸ்வி சேகர் சொன்னார்ல, அதே மாதிரி. நான் இது என்னோடய வார்த்தை இல்லைப்பா, இது எஸ்வி சேகரோட வார்த்தை. ஓகே. அப்போ இது எங்கே நம்ம செல்கிறோம்? இந்த ஹிந்துத்வா நானும் ஒரு ஹிந்து தான். ஆனால் ஹிந்துவிசம் வேறு, ஹிந்துத்வா வேறு. ஹிந்துத்வா இஸ் ரவுடிசம். இது எப்படி இந்த முஸ்லீம்ஸில் இந்த ஒரு சிலர் வெறி பிடிச்சிட்டு இவனை அடிக்கணும் அவனை அப்படிலாம், அதே மாதிரி தான் கிறிஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் இருக்காங்க. நார்மல் பீப்புள் இந்த மாதிரி பேச மாட்டோம். இஸ்லாம் அதோட நல்லது இருக்குது, கிறிஸ்டியானிட்டிலே அதில் நல்லது இருக்குது, ஜெயினிசத்தில் இருக்குது, சிக்கிசமில் இருக்குது, புத்திசமில் இருக்குது, இந்துவிசம்லேயும் இருக்குது. ஆனால் இந்த பிஜேபி அவர்கள் பேசுவது ஹிந்துத்வா.
இந்த ஹிந்துத்வா எனக்கு புரியாது, எனக்கு தேவையும் இல்லை. அப்போ இந்த வேலைவாய்ப்பு இளைஞருக்கு இல்லை, விவசாயிகளுக்கு இருட்டிப்பு இது வரல, 15 லட்சம் வரல, ஸ்கில் டெவலப்மெண்ட் வரல, மேட் இன் இந்தியான்னு ஒரு ட்ராமா போட்டார். இந்த மேட் இன் இந்தியா நான் முதல்லேருந்தே சொல்லிட்டுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா ஃபோரத்துலேயும் நான் ஐ வாஸ் இன் மெனி ஆஃப் தி அசோசியேஷன்ஸ். நான் ஒருத்தி தான் தைரியமாக எடுத்து பேசுவேன். ஆனால் அன்றைக்கு அதெல்லாம் பிடிக்கல. இப்போ இந்த சோலார்னு சொல்கிறாங்க. நான் 2009 இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி எங்கள் அசோசியேஷன் மீட்டிங்க்கு வந்தார் 25th ஆனிவர்சரிக்கு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்போ டிஎம்கே ஆச்சு, உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த டிவி எல்லாம் கொடுக்கறத விட ஒவ்வொரு வீட்டுக்கும் சோலார் பேனல் கொடுத்து ஃப்ரீயாக கொடுக்க வேணாம், அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்கிக்கோங்க. ஆனால் யூ கேன் ஜென்ரேட் ஸோ மச் ஆஃப் பவர் தட் இந்த கோல் இம்போர்ட் பண்ண வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இந்த ஊழலெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் நல்ல பவர் ஜென்ரேட் பண்ணி யூ கேன் ஈவன் டிஸ்ட்ரிபியூட் இட் அட் அ ரீசனபிள் ப்ரைஸ், ஒரு நியாயமான விலைக்கு நீங்கள் மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கலான்னு. ஆனால் இந்த ஊழலில் அவங்களுக்கும் ஒரு பங்கு போகுதில்லை. ஸோ அதில் நியாயம் நல்லதெல்லாம் பேசினான்னா, நல்ல ப்ராஜெக்ட் பேசினா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் ஸ்வச் பாரத் டெஃபினெட்லி ஐ ரோட் த லெட்டர் டு மோடி. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, நான் லெட்டர்ஸ் எழுதுவேன். மோடி அப்பீல் எல்லாத்துக்கிட்ட நீ உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தால் எழுதுங்கன்ட்டு. அப்போ நான் க்ளீன் இந்தியான்னு போட்டேன், ஏன்னா எனக்கு ஸ்வச் பாரத் வார்த்தையெல்லாம் தெரியாது. ஆனால் மோடி அதை எடுத்தால் இட்ஸ் ஓகே. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு நாட்டுக்கு நல்லது நடந்தால் போகும். ஆனால் இந்த டெவலப்மெண்ட், இந்த வில்லேஜ் டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி அதில் கொள்ளடிச்சாங்க கோடியாக. எல்லாமே கொள்ளை. எவ்வளோ தான் இந்த அரசியல்வாதிங்க கொள்ளடிச்சு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? உங்கள் வீட்டில் கொள்ளடிச்ச காசு அரசியல்வாதி அண்ட் பியூரோக்ராட்ஸ் எவெல்லாம் கொள்ளடிக்கிறானோ இதெல்லாம் உங்களுக்கு ஒட்டாதப்பா. நான்லாம் கடவுளுக்கு வேண்டிகிட்டே இருக்கேன். டெய்லி என்னோடய வேண்டுதல், இவங்களையெல்லாம் அழித்து விடு, இந்த ஊழல்வாதிகளை யார் எந்த கட்சியாக இருந்துக்கிட்டோம், ஊழல்வாதிகளே அழித்து விடு. மறுபடியும் நான் இந்த தமிழ்நாடு மக்கள் 19th ஏப்ரல் நீங்கள் ஓட் போடும்போது யோசித்து சிந்திச்சு ஊழல்வாதிகளுக்கு ஓட் போடாதீங்க. 1. 2வது, இன்றைக்கு நம்மளோட மெயின் குறிக்கோள் மோடி வரக்கூடாது. மோடி வந்தால் இந்த நாடோட பொருளாதாரம் அப்படியே பாதாளத்துக்கு போகுது. இது நிறைய பேருக்கு படித்தவர்களுக்கும் தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக மோடின்னு குதிக்கிறாங்க. இந்த மோடி ஒரு பதவி வெறி பிடிச்சி ஆடிட்டுருக்க ஒரு மனிதர். அவர் நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ அவருக்கு கவலையே கிடையாது. அவருக்கு ஒன்று என்ன 2 ஒன்று அவரோட பதவி, இந்த வெறி, அதுக்கப்புறம் 2வது இந்த பிக் கார்ப்பரேட்ஸ் லைக் அதானி அம்பானி அவங்க நல்லா இருந்தால் இதெல்லாம் அவங்களுக்கு பெனாமி. அதில் மக்கள் யோசித்து சிந்தித்து இந்த பிஜேபி ப்ளஸ் அலையன்ஸ் பார்ட்டிஸ் ப்ளஸ் இந்த வேட்பாளர்கள் யாரெல்லாம் நாளைக்கு பச்சோந்திங்க மாதிரி கலர் மாற்றிட்டு வேறு கட்சிக்கு குதிப்பாங்களோ அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். இது ஈஸியும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு கட்சி சின்னத்தில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு தாவறதே தப்பு. இந்த பர்சன்டேஜ் கூட இருக்கக்கூடாது, 1/3 கேன் ஜம்ப்னு சொல்கிறதுமே தப்பு. ஏனென்றால் இது பணத்தாசை பிடிச்ச வெறியர்கள் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வார்கள். இப்போது மகாராஷ்டிராவில் நடந்தது, கர்நாடகாவில் நடந்தது, நிறைய இடத்துல இருந்துச்சு. இப்போ நேற்று கூட ஆப்பில் ஒரு மந்திரி குதிச்சிட்டான் பிஜேபி. அப்போ இவங்கெல்லாம் எங்கே போய் உருப்பட போகிறாங்க? நாடு எங்கே உருப்பட போகுது? மக்களாகிய நாம் தான், இது நம்ம கையில் இருக்கிறது. இந்த தடவை மெயினாக மக்கள் யோசித்து சிந்தித்து ஊழல்வாதிகளே தேர்ந்தெடுக்காதீர்கள். இல்லையே உங்களுக்கு நல்ல வேட்பாளரே இல்லை என்றால் நோட்டாக்கு போட்டுட்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்கள்.